ஒரு அழகிய மாலை வேளையில் நம்ம சாய்ரா பூங்காவில் பந்து வச்சு நண்பர்களோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது விளையாடிக்கிட்டு இருந்த பந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்துருச்சு. சாய்ராவும் அதை பிடிக்கிறதுக்காக பந்து பின்னாடியே போகிறாங்க. அப்போ அந்த பந்து ஒரு ஜொலிக்கிற மரத்து பக்கத்தில் போயிருச்சு. அப்போ அந்த மரம் திடீர்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. வா சாய்ரான்னு சொல்லுது. என்ன மரம் பேசுது அப்படின்னு சாய்ரா ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்போ அந்த மரத்துல இருந்து ஒரு மாயக்கதவு திறந்து உள்ள இருந்து ரொம்ப வெளிச்சம் வருது. அந்த கதவுகள்ல இருந்து ஒரு ஜொலிக்கும் பந்து வெளியே வருது. ஹாய் சாய்ரா, நான் தான் ட்விங்கிள், நம்ம நண்பர்களாகலாமா அப்படின்னு கேட்குது. சாய்ராவும் மகிழ்ச்சியா சரின்னு சொல்றாங்க. அந்த ட்விங்கிள் சாய்ராவை அந்த மாய உலகத்துக்குள்ள வர சொல்லி கூப்பிடுது. சாய்ராவும் ட்விங்கிள் சொன்னதை கேட்டு பின்னாடியே அந்த மரத்துக்குள்ள போறாங்க. அந்த மாய உலகத்துக்குள்ள அழகிய விலங்குகள், வண்ண வண்ண பூக்கள், வானமெல்லாம் வானவில்னு பிரகாசமா இருக்குது. அப்போ ட்விங்கிள், இந்த மாய உலகத்துல உனக்காக நிறைய சாகசங்கள் காத்திருக்கு சாய்ரா, இந்த உலகத்துக்கு நீ வந்ததுல ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. மகிழ்ச்சியா இருந்த சாய்ரா ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா பார்க்குறாங்க. அப்போ அந்த மாய மரத்தோட மந்திர கதவுகள் மெல்லமா மூடிருச்சு. சாய்ரா மாய உலகத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல சாய்ராவுக்கு அந்த மாய உலகத்துல என்ன நடக்க போகுது மற்றும் சாய்ராவுக்கு பாண்டா எப்படி கிடைச்சதுன்னு பார்ப்போம். Thanks for watching. Subscribe now for more videos.